श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। ஸ்ரீராமர் ஜட்டாயுவுக்கு மோட்சம் அளித்தார் என்று பார்த்தோம். அதே போன்று ராவணன் போரில் மடிந்த பிறகு அவன் வீழ்ந்து கிடந்தான். அப்பொழுது விபீஷணனிடம் அவனுக்கு ஈமக்கிரியைகள், அதாவது லாஸ்ட் ரைட்ஸ் எல்லாம் செய்வதற்கு கூறினார். விபீஷணன் சற்றே தயங்கிய போது ராமர் கூறினார், நீ செய்யாவிட்டால் நானே செய்து விடுகிறேன், நானும் லக்ஷ்மணனும் சேர்ந்து செய்து விடுகிறோம் என்று கூறினார். அதை கேட்ட பின்பு மேலும் சில அறிவுரைகளை விபீஷணனுக்கு ராமர் கூறிய பிறகு விபீஷணன் ராவணனுக்கு கடைசியாக என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ராமர் அவன் ஜடாயுக்கு அவர் மோட்சமளித்தார், அது ஒரு பறவையாக இருந்த போதிலும். ஆனால் ராவணன் என்பவன் அரக்கன், தன் மனைவியை கடத்தி சென்றவன் என்றாலும் அவனுக்கும் தர்ம முறைப்படி என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்ய வேண்டும் என்றே நினைத்தார். அதற்காகவே விபீஷணனிடம் நீதான் அண்ணனுக்கு செய்ய வேண்டும் என்றும் கூறினார். இவ்வாறு ராமர் எல்லோருக்கும் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லாருக்கும் எல்லாம் செய்து வந்தார். இப்படி இருக்கும்போது நாம் ராம பக்தியை செய்வதனால் நமக்கு மட்டும் ராமர் எதுவும் செய்யாமல் விடுவாரா? நிச்சயமாக அவருடைய அருளாசியை நமக்கு வழங்குவார், ஆசீர்வதிப்பார், நமக்கும் மோட்சத்தை அளிப்பார். இதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், ராமபக்தி. ராமபக்தி என்றால் அட்லீஸ்ட் ஒரு 5 minutes தினமும் ராமரை பற்றி சிந்திப்போம், இல்லை ராமநாமத்தை ஜபிப்போம். 108 முறை ராமநாமம் சொல்லலாம், அல்லது 108 முறை ராமநாமத்தை எழுதலாம். இல்லை எப்பொழுதெல்லாம் நமக்கு முடிகிறதோ அப்பொழுதெல்லாம் ராமநாமம் சொல்லலாம். இதன் மூலம் நம் பல அரிய நன்மைகளை அடையலாம், மோட்சத்தையும் அடையலாம். அதனாலேயே ராமரை பற்றி தினமும் சிந்திப்போம். இதற்காகவே இந்த பதிவையும் நாம் தொடர்ந்து கொடுத்து வருகிறோம். ராமர் இவ்வாறெல்லாம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் நிச்சயமாக செய்வார் என்ற நம்பிக்கை எல்லார் மனதிலும் எழும். கொஞ்ச நாட்கள் நீங்கள் ராமரை பின்பற்றினாலே போதும், உங்களுக்குள் தன்னம்பிக்கை வளரும். நீங்களும் மோட்சத்தை அடைவதற்கான வழி அதுவே உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். அதனால் தினமும் நாம் ராமநாமத்தை சொல்வோம், ராமரை பற்றி சிந்திப்போம், பல நன்மைகளையும் அடைவோம், பிறருக்கு நல்லவர்களாக இருப்போம். இதற்கு நமக்கு ராமரே அருள் புரிவார். ஸ்ரீ ராம ஜெயம்.